பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அவுட் ஆகிட்டோம். இவன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓ சாமி வேற. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரியன் க்ளூ எல்லாம் போட்டு எப்படியும் எங்கள் எல்லாருமே ரிவே பண்ணிவிட்டு அவனுக்கு லைஃப் சுத்தமாகவே எல்லாம் ஜோனில் அவுட் ஆகிடுவான்னு நினச்சா அதே நினச்சிட்டே இருக்கிறப்ப டப்புன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டாங்க. சரி இவனுக்காகவாது இந்த மேட்ச் போய் அடிக்கணுன்ற ஐடியாவில் தான் இருந்தோம். இன்னும் 14 பேர் இருக்கானுங்க. ஓகேங்களா, கார்டு அவுட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் 13 பேர் இருக்கானுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாக்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போட்டேன். போகிறதுக்குள்ளே பின்னாடி ஒரு எனிமி எனக்கு வேறு ஹெல்மெட்டை கிழிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ளே மதனே டவுன் பண்ணிட்டான். ஓகோ மேட்ச் முடிஞ்சு போல் கார்டு ரிவே பண்ணது வேஸ்ட் ஆகிடும் போலன்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல வேணால் கரெக்டாக 8 லாக் ஆகிடும். ஓசிகள் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டைமில் வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒருத்தர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒன்று மாதிரி இருந்தாங்க. அந்த லாங்கில் ஒருத்தர் தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு AC80 வச்சு நானும் ஸ்கோப் போட்டு வெளில வருவான்னு பார்த்தா அதே மாதிரி வெளில வந்தால் நான் டவுன் பண்ணிட்டேன். அவனை டவுன் பண்ணேன்னா நான் என் லைஃப்லாம் பார்க்கல. பின்னாடி இருந்து நல்ல வேலை இவங்க ட்ரீட்மெண்ட்டாக அடிச்சிட்டு இருந்தானுங்க. டப்புன்னு அப்படியே நான் ரஷ் பண்ணிக்குள்ள மதன் வேறு டவுன் ஆகிட்டான். சரி அப்படியே திருப்பி ரஷ் பண்ணிட்டு போய் கில் அடிச்சலாம். இந்த GT இருக்கான்றதுக்குள்ள GTயும் டவுன் ஆகிட்டான். தட்டி கேட்க வருவாயா பங்கு. இதுக்கப்புறம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை போய் அடிச்சு ஆகணுன்றது எனக்கு தோணிச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களை ரிவே பண்ண முடியாது. லாங்கில் இருக்கானுங்க, அங்கே தான் எனிமியும் இருக்கான். மூக்கா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ரிவேவும் பண்ண முடியாது. நான் தான் அடிக்கணும்னு பார்த்தா இவன் மாதிரி ரொம்ப ஓப்பன்லேயே கொடுத்து ஆடிட்டு இருந்தேன். ரொம்ப நக்கலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு உடச்சு விட்டான். அதே மாதிரி சரி இதுக்கப்புறம் ரஷ் பண்ணிடலாம். லாங்கில் நின்னா நம்மளுக்கு அவ்வளோ லாங்கில் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணால் இப்போ ஓப்பன் கொடுத்து ஆடிட்டு இருந்தான். டப்புன்னு M10 எடுத்துகிட்டு போய் அழுத்தி இந்த மேட்சும் போய் அடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த லாஸ்ட் ஒன் ஃபைட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.